நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற இந்த புவியானது அத்திப்பணங்கள் உருவமுடையது. அதனுடைய வித்துக்கள் அமைகிறது அண்டங்கள். இந்த அண்டங்களை ஏற்பட்டக்கூடியது ஒரு புவனம். எப்படி 2214 கோணங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று வரும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிற்றான அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கல்ல என்று எளியோர் அழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன் கவலை கழகத்தின் விளைவாகும். விவகாரம் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அச்சரிடுங்குவர். நாரதர் கழகம் நன்மையிலும் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாமல் என்னுடைய சிரசானது 1000 கூட கவனிக்கும். இது எனது அமையின் தக்கரட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொண்டுள்ளால் தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, ஹரி ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் இடத்தை கிரமஸ்டம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்திரம் வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதற்பின் 1001 ஆதரவப்பல்ல திருப்பற்கடலில் 1000 வகுட முடிவுடைய ஆதிசேஷன் சேனத்திற்கின்ற எனது பாட்டராகிய நாராயணா லட்சுமி சுமரை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதற்பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் உண்ட நீலத்தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன்பின் இன்று எம்முடைய தொழில் காரணமாக இப்புவியுலகின் திசைகள் வெள்ளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். கதிரவன் உதயமாகி கடந்து விட்டதன் அழிகபல கழகம் நடத்துவதற்கு கொண்டு மறுவிடவில்லையே. காரணம் என்னவர்களுக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆடை முகத்தோம் 5 கரத்தோம் அந்த வேலை முகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துறையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதியை தொழுதுவிட்டு பிறகு மற்றது பற்றி கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே
முகத்தோடு வேல முகத்தோடு கைதட்டிய ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. தட்டியவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி, தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அந்த கடவுளை தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகளிடமாக இருக்கிறது தெரியுமா? புத்துக்குழுக்கு பூச்சோடைகளும் பொங்கி வழியும் நீரோடைகளும் பாய்தோடும் ஆறுகளும் பாடிக்குழா என்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறிவிடும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? நதியோரம் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியமாடுது நடந்தாடுதம் என் சொல்ல நதியோரம் இவள் தேவதையாட்டும் துள்ளுவதென்ன நெருங்கி அள்ளுவதென்ன படி தூங்கும் பசுப்புள்ளே உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் குட்டி பறக்கும் குடி பார்க்கபடியில் பிட்டை பார்க்கும் தென்பாகும் பாகுமுச்ச நெஞ்சே நாரண கண்டுகளை பார்க்கு. நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் உறைவிடம்,
அனைத்திற்கு ஒருவிடமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் மந்திரமும் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்புறமுடத்தை வைத்து திருமணம் கொண்டான். சுந்தரவல்லியோ ரூபமாக காட்டில் எந்திரிந்து மான்பெற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்தே திணை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக 6 தந்தோல் வாழ்க, 6 முகமும் வாழ்க, வெப்பகு சர்வேல் வாழ்க, கூக்குட வாழ்க, சிவகங்கை மைய வாழ்க, மாசலா வடிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்துகின்ற நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு, தனித்தரு, விழித்தரு என்ற விரதம் எழுத கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அது வாராண்டி வாராண்டி உள்ளந்தி ஒருத்த மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொருத்தே என் மீது எய்தானம்மா அடம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொருத்தே என் மீது எய்தானம்மா. நன்றி 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 கைதட்டி உலகளுக்கு நன்றி. எப்படி காத்துக் கொண்டிருக்கின்றாள். இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு ஒரு கிரகத்தை துவங்கலாம். என்ன சொல்? பெரிய கொள்ள கூட்டம் உள்ள கிடக்கும் மனதை கொள்ளுகிற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம். எப்பேற்பட்ட கூட்டம்? அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ஆனாலும் சொல் அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு
ஞானம், அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகின்ற வழியாகப்பட்டவள் எப்படி இந்த வனத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மஞ்சள் என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவே நான் வேறாரும் நெருங்காமல் மடல் வாசை தனி மூடுவே. உருவானது நல்ல சிவரஞ்சனி உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. உயிர் வாழ்கிறேன் உனக்காகத்தான், யாரும் இல்லை எனக்காகத்தான். மதுதான் மனைவி, இது என் வாழ்க்கை துணைவி. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. உன்னை இதோ தேடும் நெஞ்சம் நீரு நில நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீதானே. நெஞ்சுக்குள்ள நீங்காம நானே வாடுறேன். ஆலையிட்ட செங்கருப்பா ஆக்குகிறையே மனசு, உள்ளமும் புண்ணாச்சு காரண பெண்ணாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. மாமரத்தை பூவெடுத்து மஞ்சள் போடவாம், பூமரத்தை எடுத்து போர்வையாக்கி மூடவாம். கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொல்லும் வார்த்தை காட்டில் போனதே வெறுமாயமானதே. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க கதை சொன்னான் என் கதை அதுதான். இரு காலம் தெய்வீகம், இது காலம் தெய்வீகம். அடப்போட கதை சொன்னான்
கதை பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் இன்னும் நீரச்சே ஆசையில நான் வளர்ந்தே அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதடி பட்டாலும் குத்தமில்லே பாவம் இந்த பூவுக்குள்ளே சொத்துக்கு சொத்தாலே அன்பு பிறந்து வந்தோம் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாடே வந்தல் ஊரவை நாடி வந்த பறவை தேடி வந்தவளை வேடல் செய்த மூளை தேடி வந்தவளை வேடல் செய்த மூளை தீத்தா கடதகதரிகிடுதோம் தா கடதகதரிகிடுதோம் கடதகதரிகிடுதோம் தரிகிடுதோம் தா ஜப் ததா நம் ததா நம் ததா ஜப் ததா நம் ததா ஜப் ததா வெள்ளத்தில்
நன்றி நன்றி. கைதட்டி உள்ள எத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வகையிலே பழனியப்பா சேதுராப்பட்டி அற்புதமான ஒளிபெருக்கி ஒளி பெருக்கியா இருக்கு, ஒளி சுருக்கியா இருந்த இப்படிப்பட்ட ஒரு ஒளிபெருக்கி இருந்தால் சந்தோஷமாக நாங்கள் 30 நாள் நாடகம் அடிக்க இருக்கோம். சிறப்பான ஒளிபெருக்கி அந்த பழனியப்பா 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 அந்த ஒளிபெருக்கி இளையத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா? இப்போது பாடிய பாடலுக்கு திரைப்படத்துறையில் எத்தனையோ இசைக்கருவிகளை வச்சு வச்சிருப்பாங்க. இந்த பாடலை என்னால் பாட முடியாது அப்படின்னு பலமுறை வேண்டாம் வேண்டாம்னு இந்த பாடலை பாடிய அன்பு ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவரை திரும்ப 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 அந்த பாடலை பாட வச்சு அந்த பாடலுக்கு மிகவும் மெருகூட்டி இருக்கின்றார் அந்த பாடலின் இசையமைப்பாளர் அதனுடைய இயக்குனர் டி ராஜேந்தர் அவர்கள். என்ன சொன்ன மாதிரி இது மாதிரி இப்படிப்பட்ட அப்பேறுபட்ட ஒரு சிறப்புக்குரிய பாடலுக்கு இந்த 4 பேரும் சிறப்பாக இசையமைத்திருக்கின்றார்கள். ஹார்மோனிய சக்கரவர்த்தி கூடிய அன்பு தம்பி ஜி.கே. ஜெய மணிகண்டன் அவர்கள், அவருக்கு இணையாக நந்தீஸ்வரம் போட்டு அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கூடிய அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள், இவருக்கு இணையாக ஆல்ரவுண்ட் வாசிக்கூடிய அன்பு அண்ணார் ராமசாமி அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையும் மகந்த தாளத்தை வாசிக்கூடிய பிகே. இந்த இசை கலைஞர்கள் ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தா போதுமா? ஒவ்வொரு நடிகரும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்திருக்கின்றார் அன்பன்னார் கோடாங்கி நாயக்கப்பட்டியை சேர்ந்த பூசாரி நாயக்கப்பட்டியை சேர்ந்த அன்பன்னார் பெரியசாமி அவர்கள். அந்த பெரியசாமி அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. கிளிக்குடி பரம் நகர் ஸ்ரீ பழனிசாமி பி சுப்பிரமணிய ஆகியோர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கின்றார்கள். அன்புள்ளங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி. என்னடா இது, நாரதர் வந்தார் நம்மளை பூரா கையத்தடி சொல்கிறாரு, ஒரு பாட்டை பாடிவிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 கைகளும் இப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கொடுமாம். அது மட்டுமல்ல, 2 கைகளை இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த இரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது அந்த மனிதன் எந்தவித நோய்களுக்கு ஆட்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான். அப்படிப்பட்ட வகையிலே அந்த மனிதனை எந்தவித நோயும் தாக்காது. இப்படி கைதட்டி கரகோஷப்படுத்தி உங்களை அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் அற்புதமான பழனியப்பா ஒளிபெருக்கி நிலையத்தின் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் பூசாரி நாயக்கப்பட்டியைச் சேர்ந்த அன்பன்னார் பெரியசாமி அவர்கள் சார்பாகவும் அதே மாதிரி இந்த நாடகத்தை வெளி உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலே எங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிஎஸ்கே வள்ளி அற்புதமான அந்த நிகழ்வை வெளியில் கொண்டு செல்லக்கூடிய அன்பு அண்ணார் அவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. கல் இசைப்பள்ளிக்கு ஒரு வாத்தியாராகவும் ஆயிருக்காரு நம்ம அரசாங்கத்தால். அப்படிப்பட்ட பெரும்பெருகு இப்படி ஒரு நடிகரெல்லாம் இங்கே வந்ததுக்கு நமக்கே ஒரு பெருமை. எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு கரகோசை எழுப்பி வாழ்த்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரி,
போதுமா போதுமா. நன்றி 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 நன்றி. ஏன்னா என்னுடைய பெருமையை நான் சொல்லக்கூடாது. அன்பு தம்பி எடுத்துரைத்தது போல இந்த நாடகக்கலை நலிவுற்று வருகிறது. இது மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள நலிவுற்ற கலைகள், கிராமிய கலைகள், நாட்டுப்புற கலைகள், இதை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக தமிழக அரசாங்கம் கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு கலைகளுக்கும் ஆசிரியரை நியமித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு இந்த நாடகத்துறைக்கு என்னை ஆசிரியராக நியமித்திருக்கின்றார்கள். நன்றி நன்றி நன்றி. இந்த நாடகம் விருப்பம், படிக்க விருப்பம் உள்ளவர்கள், நாங்கள் எல்லா மேடையிலும் தான் சொல்லிட்டு வரோம், அதிகம் விருப்பப்பட்டு படிக்க வரமாட்டேங்கிறாங்க. இப்போ 2 தினங்களுக்கு முன்பாக மதுரை அந்த கலைக்கல்லூரி, மதுரை கல்லூரியின் சார்பாக அந்த பேராசிரியர் ராஜா என்பவர் அவர்கள் 2 பெண்களை அனுப்பி என்னிடம் பேட்டி எடுத்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த நாடகத்தை பற்றி ஒரு புத்தகமே வெளியிடப் போகின்றார்கள். அந்த வகையிலே நேற்று என்னிடம் தொலைபேசியில் தகவல் கேட்டாங்க. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பதில் அவங்களுக்கு சொல்லலை. சிலரிடம் கலந்துக்கிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இந்த மேடையில் நமது மக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்ற எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாடகத்துறை நலிந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை மெருகேற்ற வேண்டும் என்றால் இந்த நாடகக்கலையை பயில்வதற்கு, படிப்பதற்கு எத்தனையோ இளைஞர்கள் வந்தாங்க அப்படின்னா நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம். ஏன்னா இளைஞர்களை வளர்த்து விட வேண்டும். அதில் இப்போ இந்த காலகட்டங்களில் இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியதுன்னா, மது போதைகளுக்கு அடிமையாகி விடாமல் தன்னுடைய பெற்றோர், உற்றார், உறவர்களுக்கு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த இளைஞர்கள். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி இளைஞர்கள் தான் எதிர்கால இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள், நாட்டின் தூண்கள். ஆமா, இந்தியாவின் தூண்கள் யார் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஆமா, வருங்கால தூண்கள். அதே மாதிரி இளைஞர்களாகப்பட்டவர்கள், தயவுசெய்து நான் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஒரு வண்டி போகுதப்பா, அது என்ன வண்டிப்பா? ஒரு வண்டி, பெரிய வண்டியாக கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா, அவர் வந்து ஒரு வகையில் பார்த்தாங்கன்னா, அவர் வந்து இந்த பள்ளத்தில் உட்காந்துருப்பார், ஓட்டிட்டு போகிறவர். பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை உட்கார வச்சிருப்பாரு. அது மேலே வந்து மொட்டை மாடியில் உட்காந்துருக்கு, இவர் வந்து கீழே அதில் பாதாளத்தில் இருப்பார். அப்படி போகிற வேகத்தில் ஒரு வேகத்தோட வந்து அப்படியே அவர் முதிர்ச்சி நிப்பாட்டுவார். வாங்க நிப்பாட்டினா இந்த பிள்ளை என்ன அவரை போட்டு அமைக்கி, மேல மாடியில் இருந்த பிள்ளை கீழே போட்டு அமைக்கி வச்சு. அது மாதிரி அப்பேற்பட்ட வண்டியெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. தயவு செய்து இருசக்கர வாகனங்களில் போகும்போது இளைஞர்கள் நான் கேட்டுக்கிறது, மெதுவாக செல்லுங்கள். அவசரம் எதுவும் கிடையாது. பல விபத்துகள் அந்த வண்டியில் தான் நடக்குது. அதே மாதிரி அரசாங்கம் எத்தனையோ விஷயங்கள் சொல்லு, தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க அப்படின்னு. யார் கேட்குறா? தலைக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள் என்றால் அது என்னத்துக்குப்பா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அதே மாதிரி இளைஞர்கள் இந்த விஷயங்களில் தாய் தந்தையர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதே மாதிரி தங்களுடைய, ஏன்னா அந்த காலங்கள்லாம் பிள்ளைகள் நல்லா கண்டித்து வளர்த்தாங்க, இப்போ இல்லை. ஆமாம், சொல்லத்தான் முடியும். அதை இளைஞர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் தக்க வழியில் தாய் தந்தையர்கள் சொல்லக்கூடிய, ஏன்னா எந்த தாயும் தந்தையும் ஒரு பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. தாம் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த வகையில் இளைஞர்கள் தாய் தந்தையர்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு அவர்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும். ஏன்னா ஈன்ற பொழுதும் தன் மகனை சான்றோன் என பெரிதற்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் போது, ஏன்னா பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க, இறந்துதான் பிறக்கின்றாள். ஆனால் அந்த குழந்தையுடைய அந்த சிரித்த முகத்தை பார்த்தோன்னே மிகவும் சந்தோஷம் அடைவாளாம். அந்த வேதனையை பொறுத்து கொண்ட அந்த தாய் இந்த குழந்தை முகத்தை பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷப்படுவாளாம். அது மாதிரி அவன் மிகப்பெரிய ஒரு சான்றோன், சிறந்தவன் அப்படின்னு பிறர் பாராட்ட கேட்கும் பொழுது அந்த பிரசவ வேதனையில துடிச்சதை காட்டிலும் சந்தோஷப்படுறதை காட்டிலும், ஆனால் அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைவாளாம். அப்படி வகையிலே எல்லோரும் அந்த பெற்ற தாய்ந்தருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் இளைஞர்கள் அப்படி சொல்லி கேட்டுக்கொண்டு என்னுடைய கதை தொடங்குவோம்.
எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இருந்தாலும் சரியை கிரியை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சது வேதத்தை கூட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தான் என்பதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி அன்னவளை காண வேண்டும் பேட்டி. அதன் பிறகு செல்வேன் அவளை கந்தவனம் கூட்டி. அப்படிப்பட்ட வகையிலே இந்த வள்ளி என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள். சற்று அத்தி பணம் சிவப்பா இந்த அத்தமவ சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்காரி பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிரிப்பா. பணம் சிவப்பா இந்த அத்தமவ சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்காரி பொண்ணு இந்தியா வந்தால் உன்னை கண்டு சிரிப்பா. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா சந்தனமா சொல்லு முடியன மந்திரமா சமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா நன்றி நன்றி நன்றி. கைதட்டி குணங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படிப்பட்ட அழகுடைய இந்த வெள்ளையை பற்றி அந்த கந்தன் நாம் சொன்னால் அந்த கந்தன் இவளுக்காக யாரை தூது விடுகிறான் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மேகங்களை தூது விடுகின்றானா, மின்னலை தூது விடுகின்றானா, இடியை தூது விடுகின்றானா, மழையை தூது விடுகின்றானா, மயில்களா குயில்களா அன்னங்களா தாராக்களா அல்லது மலர்களா யாரை தூது விடுகிறான் சற்று எண்ணி பார்க்கலாம். சொல்லிவ மனோரஞ்சனி வெளியவ நீ வந்தவ கலகாரம்போ சீக்கிரவா
கொண்டு போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது கரச்சேல கட்டி கரையோரம் ஊரகுட்டி கரும்பு இரும்பு நின்னா விட்டிடுமா உன்னையும் கண்ணாலே பார்த்தா மனம் துக்கிடுமா
மனசு உன்னாலே அடி சத்தியமா அடி சத்தியமா நான் இருப்பேன் உன்னோடு உயிர் போனாலும் என்னாசை போகாதே மனம் கல்லாலே ஆடதடி கண்ணம்மா மனம் கல்லாலே ஆடதடி கண்ணம்மா ராஜா என்றார் வந்திருந்தார் ராஜ்யமில்லை ராஜா என்றார் வந்திருந்தார் ராஜ்யமில்லை ஒரு ராஜ்யமில்லை பிரிவில்லை என்னோட மீனாட்சி அவ சொன்னது என்னாச்சு மாடே மயிலே மரகத குயிலே தேடி நான் பாடும் தெம்மாங்கே உன்னை எண்ணினாலும் இங்கு உயிர் காத்து போச்சு ஊரென்ன சொன்னால் என்ன உன்னோட சொன்னால் நீதானே எந்த மனம் ரோசாவே நந்தவன் பாடு பாட்டு உலகு மழை காட்டில் ஒரு பாட்டு கேட்கிறா என் பையிலே மம்பட்டிய தோளுல வச்சு மட துறக்க போற மச்சான் மம்பட்டிய தோளுல வச்சு மட துறக்க போற மச்சான் மடைய துறந்திருவாடே ஏ மச்சானே மயில் வந்து கானம் பாடுது வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி நான் ஒரு கை பார்க்கிறேன் ஏறவரும் கேட்கிறேன் ஊனையல்ல புரிவானே போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் அப்படியா நன்றி நன்றி. இப்படி பாடினால் எவ்வளவு பாடிக்கொண்டிருக்கலாம். பள்ளப்பட்டியை சேர்ந்த அன்பான சக்தி கோவை அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பத்தை கௌரவப்படுத்துகின்றார்கள். பள்ளப்பட்டியை சேர்ந்த சக்தி கோவை அண்ணார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
ஓம் நமச்சிவாய மந்திரத்தின் மகிமை என்ன அப்படின்னு கேள்வி எழுது. அதுதானே பிடிக்காது. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாம துசுதும்பு சேராம துப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்க பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மாவோ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா 10 மாதம் என்ன சுமந்தி பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் இல்ல சும்மா ஆக்காட்டி விரல போட்டு சொல்லி கொடுத்த அண்ணாட்ட கொடுத்து சோறு பொங்கி கொடுத்த ஆக்காட்டி விரல போட்டு சொல்லி கொடுத்த அண்ணாட்ட கொடுத்து சோறு பொங்கி கொடுத்த முன்னாலே திருநீர் சும்மா 10 மாதம் என்ன சுமந்தி பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் இல்ல சும்மா குடிகார அப்பனுக்கு கொடுமைய தாங்கிக்கிட்டு என்ன சுமந்தி பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே
சில உள்ளங்களுக்கு விட்டு நன்றி அப்படி சொல்லிக்கொண்டு உலகுக்கு என்னடா மாதர் வருகையாவும் பாபுடு மண்டலப்படுவதற்ற மாதூர் வள்ளியின் கொடுவாளுடன் மங்கையின பொங்கல் வித்த மேளா மாதவத்தல் வளர்த்த கணிதத்தேரை மணந்த தெய்வானை வாழ்த்தச் செய்வான் என்று தெய்வத்தரை மனமுடித்த எம்பெருமான் முருகவேடன் இந்த வள்ளிகை கடிமணம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக விழாவை தருகின்றார். அவனை முதலில் சந்திப்போம். அதன் பிறகு விலகம் பற்றி சித்தி